இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 Today's Bible verse: Rejoice in the Lord always. Again I will say rejoice. Philippians chapter 4 verse 4. ஒரு மருத்துவமனையில் சுகவீனமான 2 நபர்கள் ஒரே அறையில் தங்கியிருந்தனர். ஒருவருக்கு நுரையீரலில் நீர்க்கோர்ப்பு ஏற்பட்டிருந்ததால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நேரே உட்கார்ந்திருக்க வேண்டும். மற்றொருவர் நாள் முழுவதும் மல்லாந்து படுத்திருக்க வேண்டும். அவ்விரண்டு பேரும் பல மணி நேரங்கள் தங்களது குடும்பம், வேலை போன்ற அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் ஜன்னலுக்கு அருகில் இருந்தவர் தான் உட்கார்ந்திருக்கும் 1 மணி நேரமும் வெளி உலகில் நடப்பதை பார்த்து மல்லாந்து படுத்திருக்கும் நபரிடம் கூறுவார். அவரும் வெளியே நடப்பதை பார்க்க முடியாவிட்டாலும் கேட்பதன் மூலமாக தன்னுடைய மனதில் கற்பனை செய்து அதை உணர்ந்து கொள்வார். ஒரு நாள் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தவர், வெளியே பெரும் அணிவகுப்பு நடைபெறுகிறது, பேண்டு வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படுகிறது என்றார். படுத்திருந்தவருக்கு வெளியே நடப்பதை பார்க்கவோ அல்லது கேட்கவோ முடியவில்லை. ஆயினும் அவர் கூற கூற கற்பனை செய்து கொண்டார். அன்று மல்லாந்து படுத்திருக்கும் நபருக்கு தன்னுடைய மனதில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. தான் எப்படியாவது ஜன்னல் பக்கத்தில் போய்விட்டால் நன்றாயிருக்குமே என்று. இப்படியே அந்த அறையில் இருந்த இருவரின் நாட்கள் கழிந்தன. திடீரென ஒரு நாள் ஜன்னல் அருகில் இருந்த நபர் மரித்து போகவே அவ்விடத்தை தனக்கு தரும்படி மருத்துவர்களிடம் கேட்டார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவ்விடமும் கொடுக்கப்பட்டது. மிகவும் கஷ்டப்பட்டு வேதனையுடன் தன்னுடைய தலையை உயர்த்தி ஜன்னல் வழியே எட்டி பார்த்த அவருக்கு தெரிந்தது அழகிய காட்சிகள் அல்ல, மாறாக ஒரு பெரிய சுவர் மட்டுமே தெரிந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காதவராய் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அது மட்டுமல்ல, இதற்கு முன் இங்கே நோயாளியாக படுத்திருந்தவரும் வெறும் சுவரை மட்டும்தான் பார்த்திருக்க வேண்டும். வெறும் சுவரை பார்த்து கொண்டே அநேக காரியங்களை பார்ப்பதாக கூறி தன்னை மகிழ்ச்சி படுத்தியதை நினைத்து தன்னுடைய கண்ணீரால் அவருக்கு நன்றி கூறினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, சந்தோஷம் என்பது நம்முடைய மனநிலையை பொறுத்தது. சூழ்நிலை என்பது ஒரு சிறிய பகுதிதான். நல்ல சூழ்நிலைக்காக எதிர்பார்த்திருந்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். ஆகையால் நாம் இருக்கும் சூழ்நிலையிலேயே நல்ல மனநிலையுடன் சந்தோஷம் அனுபவிக்க கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.